வெற்றிலை பிரசன்னம் நல்லா தெரிஞ்சுக்கீங்க. நான் சொல்லி கொடுத்தது அத்தனையும் இன்னைக்கு மறைக்கப்பட்டு சீரழிக்கப்பட்டு சின்ன பின்னப்பட்டதை தாங்காமத்தான் 7 ஆண்டுகள் யார் கூடயும் பேச மாட்டேன். என்னுடைய நிர்வாகம், என்னுடைய கோயில், அன்னதானம் அதோடு இருந்தேன். கார்த்திகேயன் ஐயாவுக்கு தெரியும். ஒரு நாள் சொன்னார், சாமி இந்த இதெல்லாம் நீங்க நான் அவர் வீட்டுக்கு தான் போவேன், 1 மந்த்துக்கு ஒரு தடவை போய் அவர் ஒரு 1/2 மணி நேரத்துக்கு வந்தார், அவங்க ஊரில் அரட்டை அடிப்பேன். அப்போ சொன்னார், நீங்க இல்லாம பாருங்க சாமி என்னென்னலாம் போடுறாங்க. ஒருத்தர் சொல்றான், இன்னைக்கு சந்திராசிரமமா குட்டியை பிஸ்கெட் சாப்பிடுங்க. ஒரு கமிஷனர் என்கிட்ட கேட்கிறாரு, நீங்க தான் என்ன பெரியாரா, குட்டியை பிஸ்கெட் சாப்பிட்டா சரியா போகுமா? நான் சொல்றது உங்களுக்கு புரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்ப இதுல எது நல்லது எது கெட்டது, ஒரு வரவருக்கு நாம் சொல்லுகின்ற வாக்கு பழிக்கணும். ஜனனம் ஜென்ம சரிக்கானா, பதவி பூர்வ புண்ணியானம். அப்ப இந்த பூர்வ புண்ணியம்ங்கிறது சொல்லக்கூடிய வார்த்தை, ஒரு மனிதனுக்கு 5ஆம் இடம் என்பது பூர்வ புண்ணியம். 5ஆம் இடம் கெட்டு போச்சுன்னா என்ன செய்யணும்? உடனே என்ன சொல்றோம், உங்க பூர்வ புண்ணியம் கெட்டு போச்சு, ஐயா பவனக்கண்ணன் கொஞ்ச நேரம் உட்காருங்க, அது ஓடுறது ஓடட்டும், ஓடி முடிஞ்ச பிறகு மக்கள் பார்த்துக்கணும். 1 லட்சம் பேர் பார்த்துருக்காங்களா, என் பேச்சா என்னன்னு பார்த்துக்கணும். நிச்சயமா சொல்றேன், என்னைய பொறுத்தவரையில் பணம் வராதுன்னு எந்த ஜோசியரும் சொல்லாது, தெய்வம் பேசாதுன்னு சொல்லாது, மனிதன் தன் சிந்தனைக்கு எதையும் வசப்படுத்தாதீங்க. நாம் அவர் அடுத்தவங்க வசத்துக்கு போகக்கூடாது, நம்ம வசத்துல இருந்து நம்ம ஒழுக்கமா படிக்கணும். அதுக்கு என்ன தேவை? இப்ப நான் சொல்ல பாருங்க, யாகாவராயினும் நாகாக்க சோகாப்பர் சொல்லியிருக்கப்பட்டு திருக்குறள் 1330 பாடலையும் படிக்க வேண்டாம். வாய்மை என்னும் அதிகாரத்தை படி ஜோதிடம் சொல்லுவாய், வாய்மை என்னும் அதிகாரத்தை படி ஜோசியம் சொல்லுவார். ஐயா வீட்டுக்கு போயிருங்க, சாவன் பாப்பே ஐயா வீட்டுக்கு, ஐயா ஜோதிட மாநாடு பேசுவாங்க 2009. அவர் நானும் ரொம்ப சந்தோஷமா பேசுவோம். அவர் அவங்க வீட்டுக்கு போனால் என்னை காஃபி சாப்பிட முடிய மாட்டார். என்னுடைய பிறந்தநாள் உள்ள பாருங்க, சாலவன் பாப்பே ஐயா, சுகீஷ்ணு ஐயா, தேசம் மங்கேக்கரசி, நடிகர் ராஜேஷ், நான் வளர்ந்து எந்த பழகாத ஒரு நண்பர்களே கிடையாது. நானும் வெளியே எந்த மாநாட்டுக்கும் வரவும் மாட்டேன். இன்னைக்கு சொல்ற சத்தியமா, ஒரே ஒரு ஆள் துறையூர் முருகேசன் என்னும் ஒரு அன்பு உள்ளதுக்காகத்தான் நான் இங்க வந்தேன். 2ஆவது வந்து பார்த்த பிறகுதான், இந்த சாமி நம்ம கூட போன்ல பேசியிருக்காரு, இந்த சாமி எங்க ஊருக்கு பக்கத்து ஊருக்காரு. நான் சொல்ல புரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்ப பின்னாடி ஒரு சகோதரி, அருமையான சகோதரி எந்திரிப்பா மகாலட்சுமி, இந்த ஜோதிடத்துக்காக அறுப்பாடுபட்ட பெண், ஒரு தங்க காவியம். ஆனா அதுக்கு கைதுக்கு கூட யாரும் இல்லை. நான் சொல்ல புரிஞ்சுக்கிட்டீங்களா? இன்னைக்கு நான் தைரியமா இருக்கேன்னா, பாப்பா வெளியே வந்து என்கிட்ட பேசு, ஏனே என்னடி இப்படி சொன்னீங்க? அப்பதான் சொன்னேன், பாப்பா நீ சொல்ற எல்லா நாட்டையும் அண்ணன் பேசிட்டேன். அந்தமான் தமிழ்ச்சங்கத்திலிருந்து, மலேசியா தமிழ்ச்சங்கத்திலிருந்து, கனடாவிலிருந்து, நியூசிலாந்துலேருந்து நான் பேசாத நாடே கிடையாது. ஆனால் உனக்கு ஒரு நல்ல கைடன்ஸ் பண்ணிட்டார், அதை வச்சு நீங்க நடத்தணும். என்னை பொறுத்தவரை என்னன்னு கேட்டா, இந்த இடம் ஒரு இந்த இடத்துல வந்திருக்க ஜோதிடர்கள் ஒரு நல்ல உள்ளம் படைத்தவர்களாக இருப்பார்கள். ஏன்னு சொன்னா, நான் திறந்து கும்பிடுவதே எனக்கு யாரும் எதிரியாக இருக்கக்கூடாது, நானும் யாருக்கும் எதிரியாக போகக்கூடாது. இதுதான் என்னுடைய லட்சியம். இப்போ அவங்க சொல்லித்தர ஒவ்வொரு வித்தையும் பணம் இல்லை, பொண்ணு இல்லை, பொருளாதாரம் இல்லை அப்படிலாம் சொல்லாதீங்க. உன்னால் உருவாக்கி கொடுக்க முடியும், உன்னால் ஒரு திரிசங்கு சொர்க்கத்தையே உருவாக்கி கொடுக்க முடியும் ஒரு ஜோதிடரால்.